விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய வாதங்கள், புதிய அரசு வரும்போது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருந்த கட்சிகள் இருக்கணும், அவங்கள தொடர்ந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த நிலையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்களா? இல்லை, இப்போ புதிய கட்சி அவங்க நேரடி லைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ சார் சொன்ன மாதிரி அவை குறிப்பிலிருந்து நீக்குவதுங்கிறது அதெல்லாம் வெளியில் மக்களுக்கு தேவையில்லை. அங்கே நடந்த எல்லா வார்த்தைகளும் எல்லா விஷயங்களும் அங்கே 234 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கரெக்டாக அளந்து வச்ச மாதிரி நேர்மையாக சரியாக பேசுவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வார்த்தைகளை விடுவாங்க. இப்போ அவை அங்கே உள்ள என்ன நடக்குது இன்னொருக்குள்ளே அதுக்குள்ளே எது சென்றடைய வேண்டும், நியாயமாக எது விவாத பொருள் அப்படிங்கிறது தான் அந்த அவை குறிப்பில் இல்லை அப்படிங்கிறதே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ அன்கட் வெர்ஷன் இன்ச்சு எல்லாமே வந்துடும். வித்தவுட் எடிட்டிங்கில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுட்டேஜே வருது, ஒரு வீடியோ வருது, வித்தவுட் எடிட்டிங்கில் வருதுன்னா எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அப்போ என்னன்னா எல்லா விஷயம்னா அப்போ என்னன்னா எல்லாருக்கும் கான்சியஸ் என்ன இருக்குன்னா, நான் வீடியோவில் போயிட்டுருக்கிறேன், நான் மக்கள்கிட்ட போயிட்டுருக்கிறேன். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, விஜய் அவர்கள் கட்சி என்ன பண்ணுது, அதாவது வார்த்தைகளால் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதான் டிவிக்கே தான். டிவிக்கேல வெற்றிங்கிறதே விஜய் தாங்க. வெற்றினா விஜயம். வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கே விஜய் தான் அர்த்தம். இன்னைக்கு எல்லா திட்டங்களுக்கும் வெற்றின்னு தான் வச்சிருக்கு, விஜய் தான் அர்த்தம். வெற்றின்றது இது யாரை ஏமாத்துறதுக்கு பார்க்காதீங்க. அவர் பேரை வைக்கலைங்க, நீங்க அவர் பேர் தான் வச்சிருக்குது. மக்களின் வெற்றி, மக்களின் வெற்றி. விஜய்ங்கிற பேர் வச்சிருக்காங்க. என்னுடைய வெற்றி, விஜய்ங்கிற பேரு அனைவரின் வெற்றி. விஜய், விஜயன், விஜய், விஜயம். அறிஞர் பொருள் தென்னா எதுக்கெல்லாம் அறிஞர் பொருள் வைக்கலாம். இதுக்கு அது, அதுக்கு இது. இல்ல, திட்டமிட்டு வைக்கிறார்கள். இது என்னோட குற்றச்சாட்டு, இதான் உண்மை சார். விடுங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க சாதாரண பேசக்கூடாது. நான் பேச ஒரு வார்த்தை பேசல. அப்போ இப்படி திட்டமிட்டு தன் பேரையே இப்போ ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது பேசிட்டு இருந்தா சம்பந்தம் எல்லாம் உள்ள வந்துட்டாரு. என்ன சொன்னீங்க? அசம்பிளில மூத்த உறுப்பினர்கள் அசம்பிளி லைவ்னா என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் என்னன்னா இந்த வசனம் பேசுறது, செய்கை காட்டுறது, இதுல தான் கான்சியஸ்னஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ விஜய் சொல்லியிருக்காரு இல்லையா, என் டேபிள்ல 3 ஃபைல் இருக்குது. இதெல்லாம் இது ஒரு வகையான மிரட்டல். நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்குலாம் பார்க்குற நமக்கு என்னன்னா, ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க, பாம்பு எடுத்துன்னு வெளியில் விட மாட்டேங்கிறாங்களேப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்களா, அதே மாதிரி தான் ஃபீல் இருக்கு. என்ன பேச்சு ஓவரா இருக்கே தவிர அதைத்தான் சாரே சொன்னாங்க. நான் சொல்றது மலைக்கோட்டை பழனிசாமி அதானே சொல்றாரு. அது அசம்பிளிக்குள்ளே கேட்டுக்கலாமே. எது அசம்பிளிக்குள்ளே கேட்டுக்கலாமே? என்ன கேட்கணும்? எதிர்கட்சியினர் கேட்டுக்கலாமே. அவங்க கேட்கணும். அவங்க தில்லா இருக்காங்க சார். அவரு பிரம்மா சொன்னார் இல்லையா, இது வரைக்கும் இத்தனை அம்புகளை விட்டிருக்கிறீர்கள், ஒண்ணு கூட எல்லாம் மிஸ் ஆகுது. இல்ல, அந்த கரடி 3 கோப்புகள் இல்ல, சுடவாரியா 3 கோப்புகள் இருக்கு. இல்ல, 3 கோப்புகள் புரியுதா உங்களுக்கு? அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. 3 கோப்புகள்னு முதலமைச்சர் சொல்றாரு. எந்த துறைன்னு சொல்லுங்க, யார் செஞ்சாலும் சொல்லுங்க, வெளிப்படைத்தன்மையா இருங்க. அதான் சார், எங்களுக்கு என்ன ஆச்சு நான் கேக்குறேன். நீங்க விடுறதே சவடால் மிரட்டல், தேவையில்லாத மிரட்டல். நீங்க ஒண்ணும் இல்லைங்க. நிதியமைச்சர் என்ன பேசுறாரு, என்னுடைய மொழி அன்பின் மொழி, என்னுடைய மொழி கருணையின் மொழி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா? இன்னொரு வார்த்தை, நான் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பதில் சொல்வேன். இது என்ன பேச்சு? இப்போ நீங்க என்ன, ஹவு டு யூ அப்ரோச் மீ, அதே மாதிரி தான் நான் உங்களை பேசுவேன்னு அர்த்தம். அன்பின் மொழி அதுவா? அப்படி கிடையாது. அதனோட பொருள் என்னன்னா, அது மிரட்டல். அவர் பேசுறது அப்படியே நீங்க ரீலி இது பண்ணிப்போங்க, மிரட்டல். அதே மாதிரி ஆதவ உரிச்சனா பல நேரங்களில் மிரட்டல். உங்களை பத்தி எல்லா விவரமும் இருக்குது, நாங்க ஒவ்வொன்றா எடுப்போம், மிரட்டல். இது மிரட்டல். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சார் சும்மா இருங்க சார். சார் நியூசன்ஸா இருக்கு சார். நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. நீங்க பேசுங்க சார். இல்ல அவரை பேச சொல்லுங்க. இல்ல அவர் பேசு. இல்ல அவர் பேசு. நீங்க பேசுங்க. ஒரே நிமிஷம். உங்கள்ட்ட பர்மிஷன் தான் கேட்டேன். அவர் பேச சொல்லுங்க சார். அவரே பேச. அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் லைவ்ல போற டிவில சொல்றாரு, மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் கிராஸ் பண்ணி சொல்லி ஆகணும்ல. சரி, இல்லைங்க, பகிரங்கமா சொல்றேன். இது வரைக்கும் அவங்க மிரட்டி இருக்காங்க. ஒண்ணு பேச விடுங்க. இல்லண்ணே, மிரட்டல்னா அதுக்கு நான் பதில் சொல்ல கூட மாட்டேன். மிரட்டலா விட்டுருக்கீங்க. இன்னைக்கு பேசுறது இன்னைக்கு பேசுறது சார், இன்னைக்கு விஜய் பேசியதற்கு என்ன பொருள்? மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பேசியதற்கு என்ன பொருள்? மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் செய்த தப்பின் ஊழல் குற்றச்சாட்டு ஃபைல் என்னிடம் உள்ளதுன்றார். நடவடிக்கை எடுக்கணும். என்ன வேலை?
who you are எடுப்போங்க, who you are அரசின் ஏன்டா இது பொருள் இருக்கு நான் நடக்கிறதே வேற இது சொல்றதா நீங்க எதுக்கு நீங்க நினைச்ச மாதிரிலாம் ஏற்க முடியாது அரசாங்கத்தை சட்டத்தின்படியும் அரசாங்கத்தின்படியும் கொள்கை முடிவின்படி தான் நடத்த முடியும் நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் போ வா புடிச்சிட்டு வா அப்படிலாம் சொல்ல முடியாது அது வந்து யார் மேல அவதூறு வைக்கிறாங்களோ சட்டசபையில கேட்கணும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மிரட்டல் இருக்கிறாருன்னா சார் மிரட்டல் யார சார் விடுப்பாங்க தப்பு பண்றவங்க அப்ப பயப்படுவாங்க யார் மிரட்டனா பயப்படுவாங்க அப்ப மிரட்ட எதுக்கு நீங்க மிரட்டீங்க கேட்கலாம்ல தெளிவா சொல்லிடுறேன் பிரம்மா அவர்கள் சொல்லுவது இதுவரைக்கும் பல அஸ்திரங்களை நீங்கள் எழுதி விட்டீங்க ஒண்ணும் வேண்டாம் சார் ஒரு நடிகை குறித்து பேசிட்டாருன்னு சொல்லிட்டு 9 பிரிவுல வழக்கு சார் அது சொல்லும் போதே தெரியும் அதிமுக இருந்தே பல பேர் சொன்னாங்க இந்த கேஸை நிக்காது எப்படி ஷார்ப்பா அதுவும் என்ன இரு தரப்புகளுக்கு இடையில் போதலை உண்டாக்கினார் என்னென்னலாமோ 9 பிரிவுல யாரு எதிர்கட்சி தலைவர் மேல அதாவது ஒரு வழக்கை தொடுக்கிறது கூட உங்களுக்கு தெரியலங்கிறேன் ஒரு ஷார்ப்பான ஒரு பிரச்சனை குறித்து ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுங்கன்னா அவர் திரும்பி வரக்கூடாது ஆக்ஷன் இஸ் ஆக்ஷன் நான் என்ன சொல்றேன்னா இல்ல ஒரு அதுக்காக டிலே பண்ணலாம்ல 3 கோப்புகளுக்கும் ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிட்டு அதுக்கு அப்பயே சொல்றீங்க ஆக்ஷன் இஸ் ஆக்ஷன் சார் நடவடிக்கை தான் சார் உங்க வேலை மிரட்டல் விடுது மறுபடியும் சொல்றேன் சார் ஒரு வேலை நடக்குன்னா இது இன்னொன்று அப்படி ஒருவேளை உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா நீங்க பேப்பர்ல நாங்க வந்து வச்சு மொபைல் போன்ல மாத்திரை நோக்குனேன் அது தக் லைஃப்னு தூக்கி போட்டாருங்க அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அது விசாரணை பண்ணீங்களா உங்க கையில அதிகாரம் இல்ல அசெம்பிளிக்குள்ள அதை பேசி முடிச்சிட்டாங்க அப்ப யார் ஆட்சியில இருந்தாங்க அப்படின்லாம் பேசி ப்ளீஸ் அது பேசி முடிச்சிட்டாங்கல்ல அது வித்தாங்களாங்கற அது யாருடைய ஆட்சி அப்படின்னு ஒரே ஒரு செய்தி வித்தாங்களாங்கற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது தெரியுங்களா நான் வாங்கிட்டு வந்தேங்கற பொருள் இருக்குது வித்தல பொறுங்க வித்தாங்களா வித்துட்டு தான் ஒருத்தர் வாசல்ல இருந்தா வாங்கிட்டு வரணும் அவசியம் கிடையாது ஃளைட்ல இருந்து மாத்தி கூட கை மாத்தி கூட கொண்டு வந்திருக்கலாம் எங்க இருந்து மாத்தினாருன்னு முதல்ல சொல்லுங்க டிவில பாக்குறப்ப எல்லாம் தெரியுதா சார் செக் பண்ணீங்களா நியூசன்ஸ் மாதிரி பேசாதீங்க சார் நியூசன்ஸ் சூப்பர் கவி நீங்க நியூசன்ஸ் என்ன சார் பார்லிமெண்ட்ல பேசாதீங்க சார் தனிப்பட்ட முறையில் அவரை இது பண்ணாதீங்க அமைச்சர்கள் தவறா ஒரே ஒரு கருத்தை அவங்க பதிவு செய்யறாங்க நீங்க சொல்றதுக்கு ஒரு டிபேட்னா அப்படிதானே சார் பேசுவாங்க ஒரு கருத்தை அவங்க பதிவு செய்யறாங்க அதுக்காக டோட்டலா நீங்க அவரை தனிப்பட்ட முறையில சொல்லாதீங்க நியூசன்ஸ் நான் சொன்னேன் சரி எனக்கு தொல்லையா இருக்குன்னு சொல்றேன் நீங்க தான் சொல்லணும் நீங்க அவர் பேச சொல்லுங்க நீங்க பேசுங்க சார் இல்ல ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஒரு பெண் புகார் கொடுத்தாங்க 2 பேர் சேர்ந்து எனக்கு என்னன்னா இன்னைக்கு அசெம்பிளிக்குள்ளதுல நம்ம பேசுறோம் சார் சார் அதான் சொல்றேன் என்கிட்ட டேபிள்ல கோப்பு இருக்குன்னா அது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல நடவடிக்கை எடுங்க நான் உங்கள் அமைச்சர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகள் வந்ததில்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதை சொல்லுங்க ஒரு 3 மாசத்துக்குள்ள எல்லார் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி சொல்றீங்களா இதெல்லாம் அரசு ஒரு பழி வாங்குறது பண்றாங்க ஏற்கனவே 108 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க 2 எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுத்தா பிரச்சனை ஆயிடும் அப்படி சொல்றீங்களா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்தா பிரச்சனை அல்லது இவரு தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமார் மேல நடவடிக்கை எடுத்தா பிரச்சனை ஆயிடும் ஆட்சிக்கு பிரச்சனை ஆயிடும் அல்லது விஜயமோகன் மாவட்ட செயலாளர் மேல அதுக்கு என்னங்க பிரச்சனை அவர் அது கூட கிடையாதுங்க விஜயமோகன் அந்த பெண் வந்து நான் 4 இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு இதுக்கு மேல நான் போகணும்னா சாவதான் இன்னும் பேட்டியே கொடுத்தாச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப எவ்வளவு சவடால் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை பேச்சுதான் இருக்கே தவிர நடவடிக்கை சுமன் கவி இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை அசெம்பிளிக்குள்ள கொண்டு வந்தாங்களா எதிர்க்கட்சியினர் எது ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சியினர் அசெம்பிளிக்குள்ள கொண்டு வந்தாங்களா எதிர்க்கட்சியினர் இதுவரைக்கும் 100 தடவைக்கு அசெம்பிளிக்குள்ள நீங்க அசெம்பிளிக்குள்ள தான் சொல்றேன் யார் பேசினா சரத்குமார் விவகாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் அது பதில் சொல்லிட்டாங்கல்ல எஃப்ஐஆர் போட சொன்னாங்களா சார் நடவடிக்கை எடுங்க சார் சார் அவர் மேல கூப்பிட்டு என்ன நசுங்குறீங்க அது எப்படி நசுங்க நசுக்கி காட்டுங்க எப்படி நீங்க மாத்திரை நசுக்கி காட்டுங்க பாப்போம் பவுடரா இல்ல அதெல்லாம் இல்ல முதல்ல விவாதம் அசெம்பிளிக்குள்ள முடிஞ்சிச்சுல சார் அது அசெம்பிளிக்குள்ளே முடிஞ்சிச்சுல அந்த விவாதம் இல்ல நான் என்ன கேக்குறேன் முதல்ல விசாரணை பண்ணீங்களா அவர் மேல விசாரணை உண்டா எப்படி நீங்க இன்னொன்னு தக் லைஃப்ங்கிறது பொருள் என்ன ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் எங்க மாத்திரை நீங்க தாம்பரம் சொன்னீங்க ஊரே சிரிக்குதுங்க இல்லைங்க போய் சொல்லுங்க ஊரே சிரிக்குதுன்னா சார் ஊரே சிரிக்குது மாத்திரையை எடுத்து வச்சு நசுக்கி ரீல்ஸ் போடுறாங்க இப்படி பண்ண முடியுமான்னு இவ்வளவு பெரிய சந்தேகம் இருக்குது அதை விட்டுட்டு நீங்க வந்து ஈஸியா அதான் சொல்லியாச்சு பதில் குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகளும் உங்கள் கட்சிக்காரர்கள் மேல் இருந்தால் ஒரு நடவடிக்கை கிடையாது இன்னும் கூடுதலா சொல்றேன் ஞான சௌந்தரி என்ன சொன்னாங்க இது வக்கீல்கள் நியமனத்துல
10 லட்சம் 15 லட்சம் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான ஆடியோ வந்துருச்சு. ரூபன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாகர்கோவில்ல ஒரு பெண்கிட்ட பேசின ஆடியோ வந்துருச்சு. 15 லட்சம் இல்லாம உங்களுக்கு 12 லட்சம். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்காரர்கள் மேல அவ்வளவு அலிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு நடவடிக்கை கிடையாது. அந்த லேடியை கட்சி விட்டு அந்த குற்றச்சாட்டு சொன்ன அந்த பெண்மணி யாரு? ஞான சௌந்தரிய கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. தாவைக்கால இருந்து எவ்வளவு பெரிய கொடுமை. இத நீங்க நல்லா ஒப்பிட்டு திமுக அயலக அணியுடைய தலைவர் ஜாபர் சாதிக்கு மேல போதைப் பொருள் வழக்கு வந்துச்சு. திமுக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? அசம்பிளியில் என்ன பேசுனீங்க? அவர் கட்சி ரத்தீஷ் மேல வந்து மதுபான விஷயத்துல வந்து ஐடி ரைடு வந்துச்சு. என்ன பேசுனீங்க? என்ன விளக்கம் கொடுத்தீங்க? என்னமோ கடந்த காலத்துல திமுக செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்ட மாதிரியும் அரசியல் கட்சிகள் எல்லா தரப்புமே அவங்க செய்யும் போது அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எந்த தரப்புக்கு எந்த விளக்கம் கொடுக்கறது இல்ல. பேப்பர் தூக்கி காமிச்சு பிரச்சனைகள் இந்த அதாவது ஒரு குற்றவாளி பேரை போட்டோவை காமிச்சு ஆதவர்ஜனா பேசும்போது அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், கட்சியை தூக்கி விட்டு நீக்கியாச்சு, அவருக்கு அவர் மேல நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாச்சு. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க இல்ல உங்களுக்கு புரிதா புரியலையா? அவர்கிட்ட குற்றம் நிரூபிக்கப்படல. ஜாபர் சாதிக்கு இங்க குற்றம் நிரூபிக்கப்படல. ஏங்க அவ்வளவுதான். குற்றம் நிரூபிக்கப்பட்டாதாங்க எங்க இருக்குது? குற்றம் நிரூபிக்கப்பட்டாச்சு. ஜாபர் இப்ப எங்க இருக்காரு? ஜாமீன்ல வந்திருக்காரு. நிரூபிக்கப்பட்டுருச்சா? என்னங்க நிரூபிக்கப்படாத விசாரணையே செய்யல. நல்லா புரிஞ்சுங்க. ஜாபர் சாதிக்கு நீங்க உள்ளதுக்கு வச்சுட்டு பேசுனீங்க, விசாரணையே நடக்கல. இன்னும் கூடுதல இதெல்லாம் விஷயத்துக்குள்ளே போட்டாங்க. விஷயத்துக்கு வருவோம். 5.5 கோடி ரூபாய் நீங்க வந்து மேல 10வது மாடிக்கு ரூமை மாத்தினதுக்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. டெண்டர் விட்டுறீங்க. டெண்டர் எப்போ விடுறீங்க? 90% வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். ஒரு வேலையை கொடுக்குறோம், டெண்டர் கொடுக்குறோம்னா என்ன பண்ணுவோம்? வேலை பண்றதுக்கு முன்னாடி டெண்டர் கொடுத்து வேலையை நடத்துவோம். அது குறித்து ஆர்பி உதயகுமார் பேசியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க சேலை, அதாவது அரசு சேலை வழங்குறதுக்கு இன்னும் 100 நாள் கூட, ஒரு 50-60 நாள் தான் இருக்குது. நீங்க இதுக்குள்ள சீக்கிரமா நீங்க இன்னும் டெண்டரே கொடுக்கல. எப்படி அதை செய்து கொடுப்பார்கள்? ஆனா நீங்க முழுவதுமாக செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்கு 90% முடிஞ்சதுக்கு அப்புறம் டெண்டர் கொடுத்தேன்னு ஒரு அமௌண்ட்டை தூக்கி யாருக்கோ கொடுத்துறீங்கன்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்புகிறார். இதுக்கெல்லாம் எந்த பதிலுமே கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு. ஒரே நிமிஷம் என்ன சொல்லுங்க, அதுக்கு பதில். டெண்டரே விடல சார். அதுக்கு டெண்டரே விடாம எப்படி சார் அதுக்குள்ள பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்கன்றாங்க, டெண்டர் விட்டுட்டாங்கன்றாங்க, கட்டடத்தை கட்டிட்டாங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம் இருக்குதா? 90% வேலை 90% வேலை முடிஞ்சுன்னு அது போட்டோ இருந்தா, இந்த மொபைல் இருந்தா எடுத்து காட்ட சொல்லுங்க சார். இப்போ எல்லாருமே டிஜிட்டல் உலகத்துல தான் இருக்கும். உடனே காட்டலாம். காட்ட சொல்லுங்க சார். 90% முடிஞ்சிருச்சான்னு வேலை, அந்த டெண்டரை விட்டுட்டாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு எதுக்காவது ஒரு ஆதாரம் இருக்கான்னு சொல்லுங்க சார். ஆதாரத்தோட குற்றச்சாட்டு பண்ண சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் சார். எதுவுமே ஆதாரம் இல்லாம சொன்னா எப்படி சார்? நீங்க 90% முடிஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல ஏவா வேலு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். 90% முடிஞ்சிருச்சுன்னு ஏதோ அடிப்படையில சொல்றீங்க. ஆர்பி உதயகுமார் சொல்றாருங்க. அவர் என்ன அரிச்சுடியா சார்? நீங்க ஆர்பி உதயகுமார் இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்னன்னா தமிழ்நாடு அரசு 2000 கோடி 20,000 கோடி கடன் வாங்கியிருக்குன்னு. பட்ஜெட்டே தாக்கல் பண்ணாதப்ப எங்க இருந்துங்க கடன் வாங்கினீங்கன்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. ஆனா அந்த வாங்கின 21,000 கோடியில 14,000 கோடி நாங்க வந்து வட்டியே கட்டணும்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து பதில் சொல்லி. இல்ல அது ரெகுலர் இல்ல அது பட்ஜெட் கடன் வாங்காமல் இன்னொன்னு சித்திக் 1,22,000 கோடி ரூபாய் வாங்குவதற்கு எங்கள்ட்ட பிளான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. யாரு? நிதித்துறை செயலாளர். அப்போ அதாவது ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வீதம் 5 லட்சம் கோடி ரூபாய் கடந்த அரசு வாங்கி வச்சிருக்கு. அதோட விளைவு நீங்களே அசம்பிளியில சொல்றீங்க 1,28,000 ரூபாய் ஒவ்வொருத்தர் தலையில இருக்குன்னு. நீங்க இழுத்து வச்சுட்டு போறது இன்னும் 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் எல்லாரும் தலையிலையும் விடிய போகுது. எந்த திட்டமும் கிடையாது. எல்லாருக்கும் இனோவா காரு, அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு 75,000 ரூபாய், அது போக டிரைவர், அது போக அசிஸ்டன்ட்டுக்கு 25,000 ரூபாய், மொத்தத்தில் 1 லட்சம் ரூபாய். கட்டணம் கட்டுறதுக்கு 5,500 கோடி ரூபாய் வச்சுது. ஆர்பி உதயகுமார் குற்றச்சாட்டு, இது என்ன சொல்றீங்க? இல்லை, அதாவது என்னன்னா ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகுதான் ஒரு நிதி வந்து ஒரு புதிய அரசுக்கு கிடைக்கும். நான் எவ்வளோ செலவு பண்ண போகிறேன், செலவினங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, திட்டங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றது ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச பிறகு தான் நிதி கிடைக்கும். அதற்கு முன்பு உள்ளது எல்லாமே பழைய நடைமுறை. அடுத்த பட்ஜெட் வரைக்கும், அந்த புதிய அரசு போடக்கூடிய பட்ஜெட் வரைக்கும் பழைய நடைமுறை தொடரும். அது வரைக்கும் மாத செலவினங்கள் மற்றதுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பணங்கள் தான் வரும். அப்போ அந்த 20,000 கோடி கடன் வாங்குச்சுன்னு உதயகுமார் சொன்னதுக்கு உண்டான எந்த ஆதாரமும் எதுவுமே கிடையாது.
யாருமே சொல்லலை. அப்ப அரசு தரப்புல கொடுத்த அரசு தரப்பு விளக்கம் கொடுக்கல. அதுதான் சொல்றேன், அரசு தரப்பு விளக்கம் கொடுக்கல. உதயகுமார் சொன்னதுக்கும் 16,000 கோடி ரூபாய் வட்டி செலுத்தி வட்டி செலுத்துறது ரெகுலர் ஃபார்மேட் சார். இப்போ மாசம் மாசம் நம்ம ஒரு வட்டி செலுத்தி தான் ஆகணும். அது நீங்க வந்து பட்ஜெட் போட்டு 16,000 கோடி அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கல. அரசு தரப்பு விளக்கம் கொடுக்கல. அந்த 20,000 கோடி நாங்க கடன் வாங்கலன்னு அரசு தரப்பு விளக்கம் கொடுக்கல. அதான் அந்த அரசு எதையுமே விளக்கமும் கொடுக்க மாட்டேங்குது. ஒரு குற்றச்சாட்டை என்ன ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு பல ரெக்கைகள் முறைத்து அது பல கதைகளோடு ஒரு வாரமா பயணிக்குது. பயணிச்சதுக்கப்புறம் அதுவே அது ஒரு தீர்வை தேடி கடைசியாக எது உண்மைன்னே தெரியாமல் இந்த 100 நாட்களில் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ முதலமைச்சர் வாரம் ஒரு இடத்துக்கு ஆய்வுக்கு போனார். அந்த ஆய்வுக்கு போன இடங்கள் எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டுச்சா இன்னை வரைக்கும் நமக்கு தெரியல. குழந்தைகள் மருத்துவமனைக்கு போனார், விடுதிகளுக்கு போனார். விடுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் சொன்னாங்க. அந்த குழந்தை அந்த எக்மோர் சைல்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே குழந்தையை பார்க்குறதுக்கு 500 ரூபா கடன் வாங்கினேன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அடிப்படையில் தான் முதலமைச்சர் போனார். இப்போ அங்கே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சா? அப்போ அதை இன்னும் விளக்கம் கொடுக்கல. இன்னும் கொடுக்கல. நமக்கு இந்த 100 நாட்களில் நிறையா விஷயங்களுக்கு விளக்கமே இல்லை. அது என்னன்னா எல்லா தரப்புக்கும், இப்போ ஆளுங்கட்சிக்கு மட்டும் சொல்ல, எதிர்கட்சிக்கும் அது ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க, அதுக்குண்டான எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ அந்த குற்றச்சாட்டு தவறுன்னு ஆளுங்கட்சி சொல்லுதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போ கடைசி நம்ம தான் பிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது உண்மையா பொய்யா, உண்மையிலேயே 20,000 கடன் வாங்கினாங்களா வாங்கலையா எதுவுமே தெரியாது. ஏகப்பட்ட டவுன்லோட் நம்ம மண்டக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு தேவையான்றதும் தெரியும். தொடர்ந்து பேசுவோம். சுமன் கவி. இல்லை, இது திமுகவை மிரட்டுவதற்கு அரசியல் வியூகம், இந்த 2 இதுக்குமே அதிகமான நம்பர் வந்திருக்குங்கிறதே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு வகையான பூச்சா காட்டுற வேலை அப்படிங்கிறத அவங்க வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 100 நாள் ஆயிருக்குது. 100 நாள் சாதனையாக முக்கியமான ஒரு விஷயம், 100 கோடி 2 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனியில் உள்ள ஒரு மடத்துக்கான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செஞ்சு அந்த பத்திரப்பதிவு கையாடலாகி பெரிய பிரச்சனையாகி அதில் இன்னைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அது மேலே தான் நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படட்டும். அப்படி எடுத்தாதான் அடுத்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர் என்னோட நிலை என்ன இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும். அப்போது குற்றச்சாட்டுகள் அடுத்தவர்கள் மேலே வைக்கிறது ஈஸி. வந்து 100 நாளைக்குள்ளே பல அலிகேஷன்ஸ் இருக்குது கட்சிக்காரங்க மேலே. அதை எடுத்தாலே போதுமானது. பல விஷயங்கள் வெளியில் வருங்க என்னுடைய கருத்து. நன்றி.